சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வடக்கு வளவச்செட்டி தெருவை சேர்ந்தவர்கள் ராம்குமார் ராஜேஸ்வரி தம்பதியினர். இவர்களுக்கு 7 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 2.5 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் ராம்குமார் பணிக்கு சென்றிருந்த போது ராஜேஸ்வரி வீட்டில் இருந்த டேபிள் ஃபேனை தூக்கும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளார். இதனைக் கண்டு ராஜேஸ்வரியின் மகன் அருகில் இருந்த தனது பாட்டியை அழைத்துள்ளார். இதனையடுத்து அவர் வந்து மின் இணைப்பை துண்டித்து ராஜேஸ்வரியை மீட்டு சிங்கம்புணரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு ராஜேஸ்வரியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து சிங்கம்புணரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு KKI மற்றும் RRH திட்டங்களுக்கு போதுமான ஊழியர் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளர்கள் தேர்வு குறித்தான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை உடனடியாக வெளியிட வேண்டும். KKI திட்ட பயனாளர்கள் பட்டியல் மற்றும் RRH பயனாளர்கள் பட்டியலை இறுதிப்படுத்த உரிய கால அவகாசம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைச் செயலாளர் பாண்டியன், மாவட்ட செயலாளர் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணியன், அமர்நாத், சூரியமூர்த்தி உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் கைப்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தூத்துக்குடி புனித தாமஸ் மேல்நிலைப்பள்ளி சார்பில் பள்ளிகளுக்கு இடையிலான கைப்பந்து போட்டி புனித தாமஸ் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் தூத்துக்குடியில் உள்ள 13க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து கைப்பந்து அணிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இறுதி ஆட்டத்தில் தூத்துக்குடி கால்ட்வெல் பள்ளி அணியும் தூத்துக்குடி புனித தாமஸ் மேல்நிலைப்பள்ளி அணியும் மோதின. இதில் 2-0 என்ற நேர் செட்களில் தூத்துக்குடி கால்ட்வெல் பள்ளி அணி வெற்றி பெற்றது. பின்னர் வெற்றி பெற்ற அணிக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆண்டனி அதர்ஷ்ராஜ், மாவட்ட கைப்பந்து கழக செயலாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் வெற்றிக் கோப்பைகளை வழங்கினர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தெற்கு பொது தெரு, ஜெயலானி தெரு, MK தெரு, குமாரர் தெரு, பெங்களா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவுவதாக புகார்கள் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாய் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை அந்த பகுதிக்கு குடிநீர் விநியோகம் நடைபெற்றது. அப்போது குடிநீர் குழாயில் உடைப்பு காரணமாக தெற்கு சம்பந்த மூர்த்தி சாலையில் 6 போல் குடித்தண்ணீர் ஓடியது. மேலும் சாலையில் குளம் போல் குடித்தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கினர். எனவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 25 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நேற்று பாம்பன் பாலத்தில் சாலை மறியல் மற்றும் கடலில் இறங்கிய மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வரும் ஜூலை 5ஆம் தேதி சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தேசப்பன். இவர் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்தத்தின் பெயரில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மதியம் எண்ணூர் பேருந்து நிறுத்தம் எதிரே உள்ள மதுபான கடையில் மது அருந்தி உள்ளார். அப்போது அங்கு அவருக்கும் எண்ணூர் பெருமாநகரைச் சேர்ந்த சிலருக்கும் கைகலப்பையானதாக கூறப்படுகிறது. பின்னர் தேசப்பன் அங்கிருந்து வீட்டிற்கு சென்று தூங்கியுள்ளார். பின்னர் அவரது மனைவி வீட்டிற்கு வந்து தேசப்பனை எழுப்பியுள்ளார். ஆனால் தேசப்பன் எழுந்திருக்காத நிலையில் அக்கம் பக்கத்தினரின் உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து தேசப்பனின் மனைவி எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மதுபான கடையில் உள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அச்சரப்பாக்கம் சாலையில் நகராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த தொட்டி இருக்கும் வளாகத்தின் உள்ளே உபயோகமற்ற பொருட்களை நகராட்சி குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் குவித்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கழிவு குப்பையில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதனைக் கண்டு பொதுமக்கள் சுற்றுச்சுவரை தாண்டி குதித்து தீயை அணைக்க முயன்றனர். பின்னர் இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இடுக்கி மாவட்டம் மூணாறு பகுதியில் அமைந்துள்ள காந்தலூரில் குடியிருப்பு பகுதியில் யானை இறங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். பின்னர் பொதுமக்கள் மற்றும் ரெசார்ட் ஊழியர்கள் வனத்துறை உதவியுடன் காட்டெருமை மற்றும் யானைகளை இடம்பெயரச் செய்தனர். இந்நிலையில் தற்போது யானைகள் குடியிருப்பு பகுதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் முகாமிட்டு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானைகள் விளைபயிர்களையும் பெருமளவில் நாசம் செய்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே விவசாய நிலப்பயிர்களை அழித்து வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருந்து மதுபானங்களை கடத்தி வந்த வழக்கில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த குபேந்திர பிரபு என்பவரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து மாவட்ட சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குபேந்திர பிரபுவை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின்படி கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன் பெயரில் கோபி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த குபேந்திர பிரபுவை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறைக்கு கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து கருவேப்பிலங்குறிச்சி, காரமான்குடி, மருங்கூர் கிராம வழியாக பவடங்குடி வரை அரசு பேருந்து சென்று வருகிறது. இந்நிலையில் ஓட்டுநர் இளஞ்செழியன் என்பவர் அரசு பேருந்தை ஓட்டிக்கொண்டு காவலூர் கிராம வழியாக சென்று கொண்டிருந்த போது பேருந்தில் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களுக்கு வழிவிடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பேருந்தின் முன்பு சென்று சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அரசு பேருந்தை வழிமுறைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாள்மொழி கிராமத்தைச் சேர்ந்தவர் முதியவர் உலகன். இவருடைய மகன் மணிமாறன். இவர் மீது பல்வேறு வழக்குகள் ஆர்எஸ்மங்கலம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இவர் அடிக்கடி தந்தையிடம் பூர்வீக சொத்துக்களை எழுதி தர கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் இதற்கு அவரது தந்தை மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த மணிமாறன் நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனது தந்தையை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவாடனை காவல்துறையினர் உலகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து மணிமாறனை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வடவடக்காம்படி அருகே கீழ்வெள்ளியூரை சேர்ந்தவர்கள் சங்கர் மேரி தம்பதியினர். இவர்களது மகன் அருள்தாஸ் தென்னாங்கூர் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் கல்லூரி முடிந்த வழக்கம் போல் வீட்டிற்கு வந்துள்ளார். ஆனால் காலை எழுந்து பார்த்தபோது அருள்தாஸை காணவில்லை. பின்னர் அவரை தேடிய போது வீட்டிற்கு அருகில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இதுகுறித்து வடவடக்காம்படி காவல்துறையினர் மற்றும் வந்தவாசி தீயணைப்பு வீரர்கள் சடலத்தை மீட்டனர். பின்னர் அருள்தாஸின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி புதிய முயற்சியாக 1330 திருக்குறள்களை 1330 அப்பளத்தில் எழுதியுள்ளனர். ஆரம்ப பள்ளி மாணவர்களின் இந்த தனித்திறமையை வெளிக்கொண்டு வர பயிற்சி கொடுத்த இப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் ரஷீனா தெரிவித்ததாவது: ஒவ்வொரு கல்வியாண்டிலும் இத்தகைய புது முயற்சிகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த கல்வியாண்டில் ஏறத்தாழ இப்பள்ளியின் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 1 மாதமாக பயிற்சி கொடுத்தேன் என்றும் இதை எழுதி வாசிப்பதன் மூலமாக திருக்குறளில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி மாணவர்கள் ஒழுக்கத்தில் மேம்படுவார்கள் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வெண்ணந்தூர் பகுதியடுத்த தச்சங்காடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் இங்கு குடியிருப்பவர்கள் தங்களுக்கு பிடித்தமான செல்ல பிராணிகளான நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகளை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் சில செல்ல பிராணிகள் இறந்து கிடந்ததைக் கண்டு அதன் உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து பார்த்தபோது கோடி செல்லியில் மருந்துகள் தெளித்து அதனை மறுபடவர்கள் வீசி சென்றுள்ளனர். அவைகளை தின்றதனால் நாய் மற்றும் பூனைகள் இறந்துள்ளது தெரியவந்தது. பின்னர் இது குறித்த பகுதியைச் சேர்ந்த சிலர் வெண்ணந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் மருந்து வைத்த சில்லி மற்றும் மருந்துகள் சாலை ஓரம் அதிக அளவில் கிடப்பதாகவும் சிறு குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மறுபடவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வெண்ணந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் அடுத்த நெடுங்குன்றம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் சிலர் புதிதாக வீட்டுமனை வாங்கி வீடு கட்டி வருகின்றனர். இந்நிலையில் இங்கு ஆள் இல்லாத நேரங்களில் 2 இளைஞர்கள் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள், இரும்பு பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையடித்து செல்கின்றனர். பின்னர் இதில் வீடுகளில் வாங்கி வைக்கும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்ட ஒரு குடும்பத்தினர் 2 இளைஞர்களும் கையும் களவுமாக பிடித்து வீடியோ எடுத்து அவர்களை விரட்டிச் செல்லும் போது 2 இளைஞர்களும் தப்பி ஓடும் வீடியோவும் திருடிச் செல்லும் பொருட்களை
கைப்பையில் போட்டு யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் சாலையில் நடந்து செல்லும் வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிபவர் பிரகாஷ். இவர் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சாலைபுரத்தில் அமர்ந்த 5 பேர் மது அருந்தியுள்ளனர். இதனையடுத்து பிரகாஷ் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 5 பேர் பிரகாஷை ஆபாசமாக பேசி இருசக்கர வாகனத்தின் சாவியால் தாக்கியுள்ளனர். இதில் பிரகாஷிற்கு கையில் காயம் ஏற்பட்ட நிலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் இச்சம்பவம் குறித்து ஆர்கே நகர் போலீசார் சந்தோஷ், சந்தை, பாலாஜி, சென்ட்ராயன், கார்த்திக் ஆகிய 5 பேரை கைது செய்து நீதிமன்ற ஆஜருக்கு பின் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மோசட்டை கிராம பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான காப்புக்காடு வெள்ளாறு அமைந்துள்ளது. இந்நிலையில் விருதாச்சலம் வனத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் மாட்டு வண்டி மூலம் மணல் திருடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் வனத்துறை அதிகாரி ரகுவரன் மற்றும் வனக்காவலர்கள் மணல் திருட்டில் ஈடுபட்ட ஆசை தம்பி, சின்ராசு, வேல்முருகன், சின்னையன் ஆகிய 4 நபர்களையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 8 மாடுகள் மற்றும் 4 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து விருதாச்சலம் வனசரக அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள சிறுமணியேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டித்துரை என்பவர் தனது கைம்பெண் மகளுக்கு அரசு வழங்கும் மோதலவற்ற விதவை பெண் உதவி பெற விண்ணப்பித்திருந்தார். இது சம்பந்தமாக நல்லூர் குரூப் கிராம நிர்வாக அலுவலர் பூமிச்சந்திரனை சந்தித்து இது குறித்து கேட்டபோது உதவித்தொகை பெற 6000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத் துறையின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 5000 ரூபாய் பணத்தை கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கிராம நிர்வாக அலுவலரை பிடித்து முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தும்பூர், அசோகபுரி, உலகாலம்பூண்டி, கொட்டியாம்பூண்டி, பூங்குன்னம் ஆகிய பகுதிகளில் உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், விசிக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் குணவழகன், மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன், மலைச்சாமி, பொன்னி வளவன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், வெற்றிவேந்தன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இடுக்கி மாவட்டம் மூணாறில் பயணிகள் ஆட்டோவில் தேனீக்கள் கூடு கட்டியிருப்பதைக் கண்டு ஓட்டுநர் மட்டும் இன்றி அப்பகுதி மக்களும் அதிர்ச்சியடைந்தனர். மூணாறு நகரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் வழியில் நிறுத்தப்பட்டு இருந்த ஆட்டோவில் தேனீக்கள் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை தாக்கியது. பின்னர் மூணாறு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தேனீக்களை விரட்டினர். எல்லாருக்கும் வணக்கம். முருகன் கோயிலுக்கு கீழே ஒரு ஆட்டோ நிப்பாட்டியிருந்தார் நம்பரு. அவர் வண்டியில் வந்துட்டு ஃபுல்லாக காற்று கடந்த வந்துட்டு கூடு கட்டி வண்டி எடுக்க முடியாமல் அந்த வழிபாதையில் நிறைய பேர் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது ஃபயர் சர்வீஸில் கூப்பிட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சாயந்தரம் வந்து தான் அது எல்லாமே விரட்டினாங்க. அது வண்டி எடுக்க முடியாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் 5 போர்ட்ஸ் வந்து தான் எடுத்தாங்க.